அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அருணகிரிநாதர் 16,000 பாடல்களை எழுதிவிட்டு போய்விட்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக நமக்கு 1327-30 பாடல்கள் தான் கிடைத்திருக்கின்றன. அதில் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். எவ்வளவு அழகான பாடல்கள், எவ்வளவு கருத்துக்கள், எவ்வளவு புராணங்கள். அந்த 6 சண்மதத்தையும் வைத்து அவர் எவ்வளவு அழகாக இயற்றியிருக்கிறார். தினமும் ஒவ்வொரு பாடலாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று எந்த தலம் செல்ல போகிறோம்? திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் என்றாலே தெய்வ யானையின் திருமணம் நினைவில் வருகிறது அல்லவா? அந்த திருப்பரங்குன்றத்திற்குத்தான் நாம் செல்ல இருக்கிறோம். உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு உன் அடியினை உர பணிந்திலன் என்று தொடங்கும் இந்த பாடல். இப்பொழுது வழக்கம் போல வரி வடிவில் அதை கண்டு மகிழலாம். பிறகு இசை வடிவம், அதன் பிறகு உரை. இதோ வரி வடிவம். உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு உன் அடியினை உர பணிந்திலன் ஒரு தவம் இலன் உனது அருள் மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அறிகிலன் விருப்பொடு உன் சிகரமும் வலம் வருகிலன் உவப்பொடு உன் புகழ் துதி செய்ய விழைகிலன் மலை போலே கனைத்தெழும் பகடது பிடர் மிசைவரு கருத்த வெம்சின மரளிதன் உழையினர் கதித்து அடந்தெறி கயிறு கதை கொடு பொறுபோதே கயிறு அடு கதை கொடு பொறுபோதே கலக்குறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்து அலம் ஒரு பொழுது அளவைக்குள் கணத்தில் என் பயம் அற மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் அலகைகள் குதிகொள வீழு குடைந்து மெய் உகு தசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் புரி வேளா மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை முகடுட நரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மறை முறை கொடு புனர் சொரிந்து அலர் பொதிய விண்ணவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர் தொழ மகிழ்வோனே தெனத்தெனந்தன என வரி அழி நரை தெவிட்டு அன்பொடு பருகுயர் பொழில் திகழ் திருப்பரம் கிரிதனில் உரை சரவண பெருமாளே. என நேயர்களே, வரி வடிவில் கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா? இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்களின் குரலில் இந்த பாடலை கேட்கலாம். உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை ஊரைத்திலன் பல மலர் கொடுநடியினை ஊர பணிந்திலன் ஒரு தவமிலன் உனதருள் மாறா உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை ஊரைத்திலன் பல மலர் கொடுநடியினை ஊர பணிந்திலன் ஒரு தவம் இலன் உனதருள் மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் வீறு போடும் சிகரமும் வலம் வருகிலன் ஊவ போடும் புகழ் துதி செய்ய விழைகிலன் மலை போலே உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் வீறு போடும் சிகரமும் வலம் வருகிலன் ஊவ போடும் புகழ் துதி செய்ய விழைகிலன் மலை போலே கனை தெழும் பகடது பிடர் மிசைவர் கருத்த வெஞ்சின மரளி தன்னுழையின கதி தடந்தெறி கயிரடு கதை கொடு பொறுபோதே உனை தினம் தொழுதிலன். தினமும் நாம் என்ன செய்கிறோம்? காலையில் எழுந்து காலை கடன்களை எல்லாம் முடித்து கொண்டு குளித்துவிட்டு பிறகு இறைவனை தொழுகிறோம். ஆனால் அருணகிரிநாதர் என்ன கூறுகிறார்? உனை தினம்
தொழுதிலன் என்று கூறுகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. இது நமக்காகத்தான் கூறுகிறார் என்று நமக்கே தெரியும். நம் குற்ற உணர்வு நமக்கு காட்டி கொடுக்கிறது. உன்னை தினம் தொழுதிலன், யான் உன்னை தினம் தொழுவதே இல்லை முருகா, துதியாது இருக்கின்றேன். உனது இயல்பினை உரைத்திறேன். உனக்கு எவ்வளவு தன்மைகள் இருக்கிறது, எவ்வளவு நிகழ்ச்சிகள் இருக்கிறது, உனது இயல்புகள் எவ்வளவு இருக்கின்றன. எதையாவது ஒன்றாவது நான் நினைத்தேனா? நான் நினைக்கவே இல்லை. அதை உரைத்தும் நான் கூறவில்லை. யாரிடமாவது நான் சொல்லியிருக்கலாமே, அதுவும் நான் செய்தது இல்லை, உரைப்பதும் இல்லை. பல மலர் கொடு உன் அடியினை. இவ்வளவு உலகத்தில் இயற்கையாக எவ்வளவு மலர்கள் இருக்கின்றன. வாசனை உள்ள மலர்கள் இருக்கிறது, வாசனை இல்லாத மலர்கள் இருக்கிறது, தேன் சிந்தும் மலர்கள் இருக்கிறது, வண்ண மலர்கள் இருக்கிறது. எந்த மலரையாவது உன் அடியினில் நான் அர்ச்சித்து மகிழ்ந்திருக்கிறேனா? உனது இயல்பினை உரைத்திலன், அது சரி. பல மலர் கொடு உன் அடியினை. ஒரு மலர் கூட நான் உனக்கு கொடுத்தது இல்லை, உன் அடியினில் நான் பொட்டது இல்லை, அர்ச்சித்தது இல்லை. நான் எப்படி பல மலரை உன் அடியினில் நான் அர்ச்சித்திருப்பேன்? அப்படி நான் செய்யவில்லை. உர பணிந்திலன். உர என்றால் என்ன? பொருந்தி இருந்து நான் பணியாதவனாக இருக்கிறேன். சரி, உன்னை அர்ச்சனை செய்யவில்லை, நான் உன் திருவடியை பணிந்திருக்கிறேனா? கை கூப்பி தொழுதிருக்கிறேனா? அதுவும் இல்லை. என் உடலால் சாஷ்டாங்கமாக அப்படி வணங்கி இருக்கிறேனா? அதுவும் இல்லை. பணிந்திலன் என்று கூறுகிறார். பணிவு என்பது என்ன? நமஸ்காரம் செய்வது. அப்படி நான் உன்னை பணிந்ததே கிடையாது. ஒரு தவம் இலன். ஒரு தவமாவது செய்திருக்கிறேனா? தவம் என்றால் காட்டுக்கு போய் தான் செய்வதே என்று கிடையாது. காட்டுக்கு போய் துறவரம் பூண்டு அங்கு தவம் செய்ய வேண்டும் என்பதே கிடையாது. ஒரே ஒரு திருப்புகள் பாடினாலும் அது தவத்திற்கு ஈடாக இருக்கும். அந்த தவமும் நான் செய்தது கிடையாது. ஒரு தவம் இலன். உனது அருள் மாறா உள்ளத்துள் அன்பினர். உனது அருள் மாறா உள்ளத்துள் என்றால் என்ன? உன்னுடைய அருள் நீங்காத உள்ளத்தை உடையவர்களாக இருக்கிறார்களே பெரியோர்களும் அருளாளர்களும், அவர்கள் உறைவிடம் அறிகிறேன். நான் தான் ஒன்றுமே செய்யவில்லை என்றால், உன்னுடைய அருளை பெற்ற அருளாளர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய இருப்பிடத்தை கண்டுபிடித்து அவர்களிடம் சென்று அவர்களிடமிருந்து உபதேசத்தை நான் பெறவில்லை முருகா. அவருடைய நட்பை நான் பெறவில்லை, அவரை குருவாக நான் அடையவில்லை என்று கூறுகிறார். உறைவிடம் அருகிலேன், விருப்பொடு உன் சிகரம் வலம் வருகிறேன். குன்றுதோராடும் பெருமாளாவான். அதனால் குன்றின் மேல் இருக்கிறான், சிகரத்தின் மேல் இருக்கிறான். அந்த சிகரத்தை நான் நாடியது இல்லை. பழனிக்கு சென்றிருக்கிறேனா? இல்லை. திருத்தணிக்கு சென்றிருக்கிறேனா? இல்லை. சரி, நான் உச்சியில் தான் செல்லவில்லை. கிரியையாவது வலம் வந்திருக்கிறேனா? அதுவும் இல்லை. அதைத்தான் இவர் கூறுகிறார். விருப்போடு உன் சிகரம், அதாவது என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆர்வமே எனக்கு கிடையாது. எனக்கு ஒரு விருப்பமே இல்லை. அங்கு செல்ல வேண்டும், முருகனை காண வேண்டும், மலை ஏறி அவனை தொழ வேண்டும் என்ற விருப்பமும் இல்லாதவனாக நான் இருந்து விட்டேன். விருப்போடு உன் சிகரமும் வலம் வருகிறேன். வலம் என்றால் என்ன? சுற்றி வருவது. அதனால் அந்த மலையை சுற்றி வருவதும் இல்லாமல் இருக்கிறேன். ஓப்பொடு உன் புகழ் துதி செய்ய மகிழ்ச்சியோடு. ஓப்பொடு என்றால் என்ன? மகிழ்ச்சியோடு உன் புகழை துதிக்க விழைகிறேன். நான் முயற்சி செய்யவில்லை, விழையவே இல்லை. விழைகிறேன் என்றால் என்ன? விருப்பமே இல்லாதவனாக இருக்கிறேன். முயலவாவது வேண்டும், அந்த முயற்சியும் என்னிடம் இல்லை. மலை போல் அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகிறது? மலை போலே கனித்தெழும் பகடது. மலை போன்ற உருவம் எருமை மாட்டை கூறுகிறார். அது யாருடைய வாகனம்? யமனுடைய வாகனம். மலை போலே கனைத்து எழும் பகடது, கனைத்து கொண்டு வருகிறதாம். ஏனென்றால் எப்பொழுதும் ஒரு மோட்டார் வண்டி வருகிறது என்றால் அதற்கு வழிவிட வேண்டும் என்றால் அது கனைத்து கொண்டு வரும் அந்த மோட்டார் வண்டி. அதே போல இந்த பகடது என்றால் என்ன? எருமை.
அந்த எருமை யமனுடைய வாகனம் வரும்பொழுது கர்ஜித்து கொண்டு வருமாம். நான் வருகிறேன், நீ தயாராக இரு, உன்னை எடுத்துக்கொண்டு போவதற்காக என்னுடைய தலைவன் என் மேல் உட்கார்ந்து வருகிறான் என்று கூறுவது போல அது முதலில் அது ஒலியை கொடுக்கும். அப்படி பகடது பிடர் மிசைவர். பிடர் என்றால் என்ன? தலைக்கு கீழே இருக்கிறது கழுத்து, அதன் மேல் உட்கார்ந்து வருகிறான் யமன். யமனா வருகிறான்? இப்பொழுது இல்லை, யமனுடைய தூதுவர்கள் வருகிறார்கள். மிசைவரு கருத்த வெம்சின மரலிதன் உழையினர். அந்த பகடது பிடர் மிசைவரு யார் வருகிறார்? அந்த பகடது பிடர் மிசைவரு யமன். அவன் எப்படி இருக்கிறான்? கருத்த வெம்சினம், கருமையாக இருக்கிறான், வெம்மையாக இருக்கிறான். அதாவது வெப்பத்துடன் அந்த சினத்தை காட்டும்படி அவன் சிரித்து கொண்டு வந்தால் நாமும் சிரிப்போம். ஆனால் அவன் வெம்மையாகவும் சினத்தோடும் வந்தால் நாம் அந்த மரணத்துக்காக சிறிதாவது பயப்படுவோம், பயந்து இறைவனுடைய பெயரை கூறுவோம். அதனால் கருத்த வெம்சின மரலி என்று கூறுகிறார். கருத்த வெம்சின மரலி என்ன செய்கிறார்? தன் உழையினர். தன்னுடைய உழையினர் என்றால் என்ன? தூதுவர்கள். அந்த தூதுவர்கள் வரும்பொழுது கதித்து அடர்ந்து எரி கயிறு. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கதித்து என்றால் திடீரென்று வருகிறார்கள். நாம் எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே சிலர் அந்த இருதய நோயாலோ அது இருதயம் அடைத்து கொண்டு விட்டு இறந்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அது திடீரென்று அந்த தூதுவர்கள் வந்து அவனுடைய உயிரை பறிப்பதற்காக வருகிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அதாவது நம்முடைய இந்த வாழ்க்கை இருக்கிறதே அது நிலையற்றது, எந்த நேரத்திலும் அது செல்லக்கூடியது. அது உடலை விட்டு உயிர் மட்டும் போய்விடும். உடல் இந்த அழுக்கான உடல் எனக்கு வேண்டாம் என்று அந்த யமன் விட்டு போய்விடுவான். ஏனென்றால் அது அழுக போகும் உடல். அதனால் தான் அழுகி போகிவிடும் என்பதற்காகத்தான் அதை எரித்து விடுகிறார்கள். அந்த உயிர் இருக்கிறதே, உயிர் பல வீடுகள் தாண்டி 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 போய் பல பிறவிகள் எடுத்து அந்த உயிர் ஒவ்வொரு உடலிலும் உயிர் சென்று நாம் பல பிறவிகள் எடுக்க போகிறோம். அதற்காகத்தான் கதித்து அடர்ந்து ஏறி கயிறு, கையில் பாசக்கயிறை வைத்திருப்பான். தொலைவில் இருந்து அந்த கயிறை நம் மீது வீசி எறிந்து, யார் இறக்கப் போகிறார்களோ அவர்கள் மீது வீசி எறிந்து வெறும் அந்த உயிரை மட்டும் எடுத்து விடுவான். அந்த உடலை அப்படியே விட்டு விடுவான். நீ அழுகட்டும் என்று விட்டு விடுவான். எனக்கு இந்த உடல் வேண்டாம் என்று அந்த கயிறை போட்டு அதை இழுப்பதற்காக அந்த கயிறு எரிகின்ற பாசக்கயிறு கொண்டும் அடு கதை கொடு பொறுப்போதே நம்மை துன்புறுத்துவான். எதனால் துன்புறுத்துவான்? கையில் கதை இருக்கும், கதாயுதம் இருக்கும் கொண்டும் என்னோடு போரிடும் போதும் கலக்குறும் செயல். அப்பொழுது மனம் கலங்கும் செயல் ஆகிவிடுகிறது. நமக்கும் மனம் கலக்கமாக இருக்கும். நம்மை சூழ்ந்து அப்பொழுது உட்கார்ந்திருக்கிறார்களே சுற்றத்தார்கள், அவர்கள் மனமும் கலங்கும். ஆஹா, நம்மை விட்டு இவன் போய்விடப் போகிறாரே என்று அவர்களும் கலங்குவார்கள். அதனால் மனம் கலங்கும் செயலும் ஒழிவர அழிவுறு கருத்து, ஓய்வின்றி அழிவுறும் எண்ணமும். ஏனென்றால் நாம் இறக்கும் பொழுது நம் நினைவு இருக்குமோ இருக்காதோ, நினைவிழந்து விடுவோமோ நினைவோடு இருப்போமோ எதுவுமே தெரியாது. அதனால் தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லிவிடுகிறேன் என்று இறைவன் பெயரை எப்போதுமே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது வேணுமானாலும் இந்த மரணம் வரும். கதித்தடந்தெறி கயிறிடு கதை கொடு பொறுப்போதே கலக்குறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்து அலமுறு பொழுது. கருத்து நைந்து விடும், அந்த நினைவு இழந்து விடுவோம். அப்பொழுது துன்பம் வந்துவிடும். அலமுறு பொழுது, துன்பம் வரும்பொழுது அளவைக்குள் கணத்தில், அந்த அளவு இருக்கிறதே, அந்த உயிர் போகும் அளவு, அந்த க்ஷண நேரத்தில் அளவைக்குள் கணத்தில், அந்த க்ஷண நேரத்தில் கணப்பொழுதில் என் பயமற முருகா, என் மரண பயம் அரும்படி, அதாவது என் மரண பயம் தீரும்படி நீ வந்து அருள வேண்டும் முருகா. எதில் வர வேண்டும்? மயில் மோதுகினில் வருவாயே என்று கூறுகிறார். ஏனென்றால் முன்னே கருத்த வெம்சின மரலிதன் உழையினர் கதித்து அடந்தெறி கயிறிடு கதை கொடு பொறுப்போதே என்று சொல்வதற்கு முன்னால் பிடர்மிசை வரு. எந்த பிடர்மிசை வரு? பகடது பிடர்மிசை. எருமை மாட்டின் மீது யார் வருவான்? யமன் வருவான் என்று கூறிவிட்டார். அதனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? நம்மை காப்பாற்றுவதற்காக முருகன் மயில் மீது வருவான் என்று கூறுகிறார். அதனால் நமக்கு அந்த வயது
நினைக்கக்கூடாது. சிறு வயதாக இருக்கிறோமே, இப்பொழுது இறைவனை கண்டு கொள்வதற்கு என்ன அவசரம் என்று நினைக்கக்கூடாது. சிறு வயதிலும் 1 மாத குழந்தையும் இறந்து விடுவான், 100 வயது கிழவனும் இறக்கலாம். அதனால் இதற்கு மரணத்திற்கு வயது கிடையாது. அதனால் எப்பொழுதும் இறைவனை நம் மனத்தில் இருத்தி வைக்க வேண்டும். அப்பொழுது அவ்வப்பொழுது பார்த்து கொள்ள வேண்டும். குங்கும முலை முகடு, குங்குமம் அணிந்திருந்த மார்பில் உழு நரை விரைத்த சந்தன மிருகமத அழுந்தி வாசம் மிகு சந்தனமும் கஸ்தூரியும் புயவரை உடைவோனே, மலை போன்ற தோள்களே உடையவனே. ஏனென்றால் வள்ளியுடன் சேரும்போது அந்த வாசம் எல்லாம் இவனுடைய தோள்களுக்கு வந்து விடுகின்றனவாம். தோள்களே உடையவனே, தினம் தினம் சத்துர்மறை முறை கொடு. தினந்தோறும் 4 வேதங்களிலும் வல்லவராகிய அந்த பிரம்மா விதித்த விதிப்படி எல்லோருக்கும் பிறந்த பொழுதே இந்த பிரம்மா என்ன செய்கிறார், நம் தலையில் எழுதி விடுகிறார். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விதித்து விடுகிறார். அதுதான் விதி. அந்த விதிப்படி புனல் சொரிந்து அலர் பொதிய நீரால் அபிஷேகம் செய்து, யாரே? இறைவனே. இறைவனே நீரால் அபிஷேகம் செய்து நிரம்ப அர்ச்சித்து, பூக்களால் நிரம்ப அர்ச்சித்து அபிஷேகம் செய்து, அது ஒரு பாடலில் போது கங்கையில் நீ சொரிந்திரு பாத பங்கயமே வணங்கியே பூஜையும் சிலவே புரிந்திட அருள்வாயே என்று அருணகிரிநாதர் வே இசைந்தெழு என்ற திருப்புகழில் பாடியிருக்கிறார். அப்படி புனல் சொரிந்து அலர்பொதிய விண்ணவரோடு தேவர்களும் சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ கோபத்தை அகற்றிய சினத்தை நிந்தனை செய்வார்களாம். கோபத்தை அகற்றிய முனிவர்களும் தொழ. அப்படி தொழுவதனால் முருகன் மகிழ்கிறான். மகிழ்வோனே, மகிழ்ச்சி கொள்பவனே, தெனத்தெனந்தென என தெனத்தென என என்ற சப்தத்துடன் வரி அழி நரை தெவிட்ட. வரி என்றால் வரியை உடைய, அழி என்றால் வண்டுகள். அது என்ன செய்கிறது, மலரிலிருந்து நிறைய அந்த தேனை குடிக்கிறதாம். அது தெவிட்டும்படி அந்த தேனை தெவிட்டும் அளவுக்கு அந்த தேனை உண்டுகிறதாம். அன்போடு பருகுகிறது. அன்போடு பருகு ஆசையுடன் குடிக்கும். உயர் பொழில் திகழ் உயர்ந்த சோலைகள் விளங்கும் திருப்பரங்கிரிதனில் உரை. திருப்பரங்கிரி குன்றத்தில் வீற்றிருக்கும் சரவண பெருமாளே, சரவணமூர்த்தியே, மரண பயத்தால் நான் கலக்கம் வரும்பொழுது என் பயம் நீங்கும்படியாக அஞ்சேல் என்று கூறி மயிலின் முதுகினில் நீ வருவாயாக என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். சேயோன், ஆறுமுகன், முருகன், குமரன், குகன், காங்கேயன், சரவணன், கார்த்திகேயன், ஷண்முகன், தண்டாயுதபாணி, சுப்பிரமணி, சோமாஸ்கந்தன், சேந்தன், விசாகன், சிவகுமாரன், கந்தசுவாமி என்றெல்லாம் அழைக்கப்படும் தமிழ் கடவுளின் தன்மைகளை நான் உரைக்கவில்லை என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். அவர் கூறிய திருப்புகழ் பாடல்களில் இருந்துதான் நாமே முருகனின் தன்மைகளை அறிகின்றோம். அவன் தமிழ் கடவுள் என்றும் இளையோனாக விளங்குகின்றான். ஞானமே உடலாகவும் இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி என்றும் 3 சக்திகளும் 3 கண்களாகவும் இப்பெரிய உலகமே கோயிலாகவும் கொண்டு நிற்கும் ஒப்பற்ற தனிச்சுடராக திகழ்பவன் முருகன். அவனது 6 முகங்களில் உலகுக்கு ஒளியையும் ஆன்மாக்களுக்கு அழியாத பேரின்ப ஒளியும் தருவது ஒரு முகம். ஆன்மாக்களின் வினைகளை போக்கி அவர்கள் வேண்டும் வரங்களை தருவது ஒரு முகம். வேள்விகள், வேத ஆகம சடங்குகள் இவற்றை தடையில்லாமல் செய்வது ஒரு முகம். முனிவர்களுக்கு நூல் பொருளை விளக்குவதும் ஒரு முகம். நேசமுடன் போகம் நுகரும் வள்ளி தெய்வ யானை அம்மையார்க்கு மோகம் தருவது ஒரு முகம். அசுரரை அழித்து கன வேள்வி செய்கிறது ஒரு முகம். இப்படியாக அவன் தன்மைகள் பலவாறாக விளங்குகின்றன. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்றே. 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சல அமர்ந்த பெருமாளே என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். அப்படி ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவன் மயில் இல்லாமல் அவன் வருவது இல்லை. ஒரு அடியாரை காப்பாற்ற வேண்டுமா அல்லது சண்டை போட வேண்டுமா
அல்லது உனக்கை புரிய வேண்டுமா என்றால் இந்த மயில் வேண்டும். மயிலில் ஏறி வலம் வருவான். ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. பிரணவ மந்திரத்தை அவன் உபதேசித்தது ஒரு முகம். கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. எந்த அடியார்கள் தங்களுக்கு குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை போக்குவதற்காக ஓடி வருவதற்காகவே அந்த மயிலை வைத்திருக்கிறான். மயிலில் வீற்றிருந்து நமக்கு அருள் புரிபவனாக இருக்கின்றான். உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடுநடியினை ஊற பணிந்திலன் ஒரு தவமிலன் உனதருள் மாறா. உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடுநடியினை ஊற பணிந்திலன் ஒரு தவம் இலன் உனதருள் மாறா. உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் வீறு போடும் சிகரமும் வலம் வருகிலன் ஊவ போடும் புகழ் துதி செய்ய விழைகிலன் மலை போலே. உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் வீறு போடும் சிகரமும் வலம் வருகிலன் ஊவ போடும் புகழ் துதி செய்ய விழைகிலன் மலை போலே. கனை தெழும் பகடது பிடர் மீசைவர் கருத்த வெஞ்சின மரளி தன்முழையின கதி தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு போரு போதே. கல குறும் செயல் ஒழிவர அழி ஒரு கருத்தினை நலமுறு பொழுது அளவை கொள்கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே முருகா. வீணை தலம் தனில் அலகைகள் கூதி கோள விழு குடைந்து மெய்வுகுதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் புரிவேலா. மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய போடிச்சி குங்கும முலை முகடுழுனரை வீரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே முருகா. தீனந்தினம் சதுர்மறை முனிமுறை கொடு பூண சோரிந்தலர் போதிய விண்ணவரோடு சீனத்தை நிந்தனை செய்யும் முனிவர தோழ மகிழ்வோனே. தேனந்தன எனவரியாளி நரை தேவிட்ட அன்போடு பருகுயர் கோழில் திகழ் தீரு பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே முருகா. கல குறும் செயல் ஒழிவர அழி ஒரு கருத்தினை நலமுறு பொழுது அளவை கொள்கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே
சிறு பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே. இப்படியாக முருகனுடைய தன்மைகள் உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு அடியினை உற பணிந்திலன் ஒரு தவம் இலன் உனது அருள் மாறா உளத்தில் அன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடு உன் சிகரமும் பலம் அருகிலன் உவப்பொடு உன் புகழ் துதி செய்ய விழைகளன் மலை போலே கனைத்தெழும் பகடது பிடர் மிசைவரு கருத்து வெம் சின மரலிதன் உழையினர் கதித்து அடந்தெறி கயிறுடு கதை கொடு பொறுப்போதே கலக்குறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்து அலமுறு பொழுது அளவை கொள்கணத்தில் என் பயம் அற மயில் முதுகினில் வருவாயே என்று கூறுகிறார். அப்படியே நாமும் எனக்கு இறப்பும் வரும் வரையில் நீ காத்திராதே முருகா, எப்பொழுதுமே என்னுடன் இரு என்று அருணகிரிநாதர் எந்த பாதையில் சென்றாரோ அந்த பாதையிலேயே நாமும் முருகனை வணங்கி தினமும் தொழுதால் நமக்கு மரண பயமும் இருக்காது. இம்மைக்கும் மறுமைக்கும் அவர் அருள் புரிவான் என்பது திண்ணம். இது நிச்சயமாக நடைபெறும். நன்றி.